மத்தியிலே ஒன்றியத்திலே ஆட்சியை பிடித்த ஒரு பாஜக இந்த அளவுக்கு தமிழகத்தை ஒடுக்குகிறது, வஞ்சிக்கிறது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசியது போல கல்வி நிதி நமக்கு ஒதுக்கல, SSA திட்டத்துல 2500 கோடி ரூபாய் இன்னும் ஒதுக்கல, 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படல. அவங்க இந்தி திணிப்பை கட்டாயமாக்குறாங்க, நீட் தேர்வு கட்டாயமாக்கி நம்முடைய கிராமப்புற பிள்ளைகளை வஞ்சிக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையின் மூலம் நம்முடைய கிராமப்புற பிள்ளைகள் எல்லாம் உயர்கல்வி பெறுவதற்கு நமக்கு மறுக்கப்படுகிறது. இப்படி என்ற ஒரு நிலையில படிப்படியாக இந்த நம்முடைய ஒன்றிய அரசு தொகுதி சீரமைப்புன்னு சொல்லிட்டு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி சீரமைப்பு சொல்லும் போது நம்மளுடைய பிரதிநிதித்துவம், தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்திலே குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ்வாறு நம்முடைய ஒன்றிய அரசு ஆட்சி பிடிச்சவே இவ்வளவு வஞ்சிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் அவள் கால் ஊண்டினால் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்கும், தமிழர்களை எந்த அளவுக்கு வஞ்சிப்பாங்க, நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாம் என்ன பாடுபடும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்று நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும். இந்த ஒரு தமிழகத்தை வஞ்சிக்கும் பாசிச பாஜக ஆட்சியினுடைய அவலங்களை மக்களிடையே எடுத்து கூற வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார பயணம் வீடுதோறும் மக்களை சந்திக்க உள்ளோம். ஆகவே நம்முடைய முதலமைச்சருடைய 4 ஆண்டு சாதனைகள், இந்த பிரச்சார பயணங்கள் இல்ல சாதனைகள்ல நம்முடைய அமைச்சர் பட்டியலிட்டார்கள். அதுபோல இப்பொழுது விண்ணப்பிக்கிற அத்துணை பேருக்கு ரேஷன் கார்டு வழங்கி வருகிறோம். ஆனா கண்டிப்பா கை நாட்டை வாங்குங்க, கருவிலியில நீங்க அந்த ரேகை எடுங்க, கருவிலியில பதிவு பண்ணுங்க என்று அவ்வளவு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை அது கட்டாயம் என்று கூறி நம்மளை வஞ்சிக்கிறது. அதனால கிராமப்புற மக்களும் சரி, எங்கெங்க நெட் கனெக்ஷன் இல்லாம எவ்வளவு சிரமப்படுறாங்க என்பதை நம்ம கண்கூடா பாக்குறோம். ஆனா ஒன்றிய அரசு அது கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை அவ்வளவு ஒரு வஞ்சிக்கிற நிலையில தான் இருக்குது. இவ்வாறு ஒன்னொன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ரேஷன் கடையில் தரமான அரிசி வழங்குறாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி வந்த அப்புறம் கிட்டத்தட்ட 2500 கோவிலுக்கு மேல கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஆகவே திட்டங்கள் நடைபெறாத திட்டமே இல்ல. விவசாயிகளுக்கான நலங்கள், அந்த விவசாய கடன் தள்ளுபடி, சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி என்றெல்லாம் நம்முடைய அத்துணை துறைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு நம்முடைய ஏழை எளிய மக்களுடைய நலன் காக்கக்கூடிய அரசாக அத்துணை பேர் உயர்கல்வி பெறணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. தமிழகத்திலே நம்முடைய வறுமை கோட்டு பட்டியல் கீழ் உள்ளவங்க கிட்டத்தட்ட 10% கம்மியா இருக்கிறாங்க. அகில இந்திய அளவுல 11%, ஆனா தமிழ்நாட்டுல 1% தான். இதுபோல தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குது. இவ்வாறு நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம் நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியின் சாதனை. ஆகவே வீடு வீடாக சந்தித்து இந்த நம்ம எல்லாம் ஓரணையில் ஒன்றாக கூட வேண்டிய, ஒன்றாக சேர வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறியும், நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய சாதனைகளை எடுத்து கூறியும், பாசிச பாஜக அரசனுடைய நமக்கு அவர்கள் இழைக்கும் அந்த அநீதியை எடுத்து கூறியும் பிரச்சார பயணம் இது மேற்கொள்ள இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி எல்லா மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் இதற்கு முன்னெடுப்பு எடுக்கிறார்கள். எல்லா பகுதியிலும் நம்முடைய செயல் வீரர்கள் இறங்க உள்ளாங்க. இதுல ஒரு கட்டமாக பிரச்சார பயணம், அடுத்ததாக அதோடு உறுப்பினர் சேர்க்கை. பழைய உறுப்பினர்களும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், புதிய உறுப்பினர்களும் அதில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆகவே என்ற ஒரு நோக்கோடு இரண்டு ஒரு நோக்கத்திற்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்துள்ளார்கள். நிச்சயமாக இந்த களத்திலே அத்தனை செயல்வர்களும் களம் இறங்கும் போது இன்னும் நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கூட நமக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. உயர எஸ்பியை மாற்றி போட்டாச்சு, ஜிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அத்துணை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதனால நடவடிக்கைன்றது இல்ல, முதலமைச்சர் கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்றத நாங்க முழுமையா மறுக்கிறோம். அப்படி இல்ல, உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறாரு. இவரை போல எடப்பாடி போல நான் தொலைக்காட்சியில தான் பார்த்தேன்னு சொல்லல. நம்முடைய சாத்தாங்குளம் நிகழ்வுல கோர்ட்டு உத்தரவு போட்டப்பதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த ஒரு நிலையிலே இல்லை. இந்த அரசு மிக கவனமாக கண்ணும் கருத்துமாக விழிப்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.